நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 2 2A எக்ஸாம்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம டெலிகிராம் சேனல்ல இருக்கு. நண்பர்கள் எல்லாரும் அதை எழுதுங்க. எழுதிட்டு வந்து இந்த கீ ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவை பாருங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சேர்த்து எழுதுக. வரகு கூட்டல் சிறிது. வரகு கூட்டல் சிறிது நடுவுல இச்சு வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இந்த வரகு அப்படின்றது என்னன்னா உயிர்த்தொடர் குற்றியலுகிற சொல். உயிர்த்தொடர் குற்றியலுகிற சொல். சோ உயிர்த்தொடர் குற்றியலுகிற சொல்லை அடுத்து குற்றிய லுகர சொல். குற்றிய லுகர சொல். சோ இந்த உயிர்த்தொடர் குற்றியலுகரை சொல்லை அடுத்து வல்லினம் மிகாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, வல்லினம் மிகாது. சோ வரகு கூட்டல் சிறிது என்னவாதான் வரும்? வரகு சிறிது. இடையில எந்த ஒரு மெய்யெழுத்தும் இல்லாமல் வரகு சிறிது அப்படின்னு தான் வரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பிரித்து எழுதுக. கொற்றந்தை. கொற்றந்தை. ஓகேங்களா, இத பிரித்து எழுதுனா என்னன்னு வரும்னு பார்த்தோம்னா கொற்றன் கூட்டல் தந்தை. ஓகேங்களா, கொற்றம் கூட்டல் தந்தைன்னு நினைச்சிருப்பீங்க. பட் அதுவும் ஆன்சர் இல்ல. ஆன்சர் என்னன்னா கொற்றன் கூட்டல் தந்தை. ஓகேங்களா, கொற்றந்தை. ஓகேங்களா, இந்த இன்னு கெட்டுடும். அடுத்ததா ரா வந்து நகரமா மாறும். ஓகேங்களா, சோ கொற்றந்தை, கொற்றன் கூட்டல் தந்தை என்பதே சரியான விடை. அடுத்ததா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. தன் தன் 2 சுழியின் 3 சுழியின். தன்னா என்னன்னு பார்த்தோம்னா தன்னுடைய. ஓகேங்களா, அடுத்ததா இந்த தன்னா என்னன்னா குளிர்ச்சி. அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, தன்னுடைய குளிர்ச்சி. அடுத்த கொஸ்டின் ஒலி வேறுபாடு அதேதான். மண்மகள் மண்மகள். ஓகேங்களா, 2 சுழியின் 3 சுழியின். ஓகேங்களா, இந்த மண்ணை வச்சே நீங்க ஓரளவுக்கு ஈஸியா ஆன்சரை கெஸ் பண்ணிருக்கலாம். மண்மகள். ஓகேங்களா, மண்ணுக்கான மகள் யாரு? பூமாதேவி. சோ இத நீங்க கரெக்டா இதை நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்களா இந்த கேள்விக்கு சரியான ஆன்சரை அழிச்சிருக்கலாம். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, அரசன் மகள். மண்மகள்னா ஓகேங்களா அரசன் மகள். ஓகேங்களா, இந்த 3 சுழின்னு வந்தா மண்ணுடைய மகள், அதாவது பூமாதேவி. அடுத்த கொஸ்டின். பின்வருவனவற்றுள் தமிழ் சொல்லை கண்டறிய. 4 சொற்கள் இருக்கு. இதுல எது தமிழ் சொல் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த உடனே இந்த ருசி தமிழ் சொல் இல்லை அப்படின்னு ஓரளவுக்கு நம்மளால கணிக்க முடியும். அடுத்ததா யாத்திரை, இதுவும் தமிழ் சொல் அல்ல. மிருகம், இதுவும் தமிழ் சொல் அல்ல. இந்த 3 சொற்களும் போர்த்துகீசிய சொற்கள். ஓகேங்களா, போர்த்துகீசிய சொற்கள். இந்த சுவை என்பதே தமிழ் சொல். ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, சுவை. ஓகேங்களா, அடுத்ததா சீதோஷ்ணம் என்னும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சீதோஷ்ணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா வெப்ப காலமா இல்ல. ஓகேங்களா, குளிர்காலமா அதுவும் இல்ல, பருவ காலமா அதுவும் இல்ல. சீதோஷ்ணம் என்றால் தட்ப வெப்பம். ஓகேங்களா, ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, தட்ப வெப்பம். அடுத்ததா புரோனோட் என்னும் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. புரோனோட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒப்புச்சீட்டு. ஓகேங்களா, பழைய 12th ஓல்டு புக். 12th ஓல்டு புக். லாஸ்டா நடந்த குரூப் 4ல கூட ப்ரொபோசல் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, பார்த்திருப்பீங்க. ப்ரொபோசல் இதுக்கு என்னன்னா கருத்துரு. இதுவும் அந்த பழைய 12th புக்ல இருந்த ஒரு டேட்டா தான். ஓகேங்களா, அதே 12th புக்ல இருந்து தான் இந்த கேள்வி எடுக்கப்பட்டுள்ளது. புரோனோட் என்பதற்கான சரியான விடை ஒப்புச்சீட்டு. ஓகேங்களா, பிழையற்ற தொடரை கண்டறிக. ஓகேங்களா, பிழையற்ற தொடரை கண்டறிய. ஓடாத குதிரை, இங்க வல்லினம் மிக கூடாது. ஓகேங்களா, ஆடாத பொம்மை, இங்கேயும் வல்லினம் மிக கூடாது. இந்த கதை சொன்னான் பச்சைப்பட்டு. ஓகேங்களா, இந்த 2 இடத்திலுமே வல்லினம் மிகணும். சோ இந்த கேள்விக்கு இந்த 2 ஆன்சரும் 2 ஆப்ஷனுமே சரியான விடை தான். ஓகேங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி போட்டிருந்தாலும் கரெக்ட் தான், டி போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேங்களா, 2மே கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டினை பாருங்க. பிழையுள்ள தொடரை கண்டறிக. பிழையுள்ள தொடரை கண்டறிக. இதுக்கு முன்னாடி பார்த்தது பிழை அற்ற தொடர். ஓகேங்களா, இப்ப கண்டுபிடிக்க போறது பிழை உள்ள தொடர். ஓகேங்களா, அது சிறியது, அதுக்கு பக்கத்துல வல்லினம் மிகுமானா மிகாது. சோ இதே ஆன்சர் இல்ல. வந்த பக்கத்திலையும் வல்லினம் மிக கூடாது. சோ இதுவும் தவறான விடை. 7 கடல் பக்கத்திலையும் ஓகேங்களா 8 10 இந்த 2 எண்ணு பெயர்களை அடுத்து மட்டும்தான் வல்லினம் மிகணும். அதை தவிர வேறு எந்த எண்ணு பெயர்களுக்கு பின்னாலையும் என்ன வல்லினம் மிக கூடாது. ஓகேங்களா, வல்லினம் மிக கூடாது. 7 பக்கத்திலும் வல்லினம் மிகுதல் கூடாது. ஆப்ஷன் ஏக்கு வருவோம். ஓடா புலி. ஓகேங்களா, இந்த இடத்துல இப்போ வரணும். ஓகேங்களா, அப்போ
இது மூணுமே பிழை இல்லாம இருக்கு ஓகேங்களா. 7 கிடையாது, இதுல வல்லினம் மிகாது ஓகேங்களா. சோ வல்லினம் மிகாம அப்படியே இருக்கு. இதுல வல்லினம் மிகணும் ஓகேங்களா. ஓடா புலின்ற சொல்லுல ஓடா கிடைச்சது, வல்லினம் மிகணும் ஆனா மிகாம இருக்கு. சோ பிழையுள்ள தொடர் எதுனா இதுதான், ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இலாக்கா என்பது எம்மொழி சொல். இலாக்கா இது என்ன மொழி சொல்னா போர்த்துகீசிய மொழி சொல். என்ன மொழி சொல்? போர்ச்சுகீசிய மொழி சொல். ஒருமை பன்மை பிழை அறிந்த பிழையற்ற தொடரை கண்டறிய. வண்டிகள் ஓடாது என்ன வரணும்? நேற்றே நம்ம பார்த்திருப்போம், இங்க பன்மை வந்தா இங்கேயும் பன்மை வரணும். அப்ப வண்டிகள் ஓடா அப்படின்னு வரணும். அது எல்லாம் இல்ல, அவை எல்லாம் ஓகேங்களா. அவை இங்கே உல அப்படின்னு வரணும். என் மகன் இது மட்டும்தான் பிழையற்ற ஒரு தொடர். அப்ப ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி, என் மகன். ஓகேங்களா, புரியுதுங்களா? அப்போ இது எல்லாமே பிழையா இருக்கு ஓகேங்களா. அவையெல்லாம் இங்க வண்டிகள் ஓடான்னு வரணும், இங்க உலன்னு வரணும் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம். மக்கள் கிடையாது என்பது பிழையான சொற்றொடர். ஆமாம், மக்கள் கிடையாது அப்படின்னு வரக்கூடாது, மக்கள் இல்லை அப்படின்றதுதான் சரியான வாக்கியம். சோ என்பது பிழையான தொடர், இது பிழை நீக்கப்பட்ட சொற்றொடர். அப்ப ஆன்சர் என்ன? கூற்றும் சரி, காரணமும் சரி ஓகேங்களா. மக்கள் கிடையாதுன்னு வரக்கூடாது, மக்கள் இல்லை அப்படின்னு வரணும் ஓகேங்களா. அப்போ மக்கள் இல்லை என்பதுதான் சரி. அடுத்த கொஸ்டின், சரியான மரபு தொடரை கண்டறிய. தண்டு மிண்டு கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும், பட் வேற வழி இல்ல. தண்டு மிண்டு இந்த மரபு தொடருக்கான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மூர்க்கத்தனம். மூர்க்கத்தனமா இருக்கிறது தான் என்னன்னு பார்த்தோம்னா தண்டு மிண்டு ஓகேங்களா. அடுத்ததா சரியான மரபு தொடரை கண்டறிய. தொத்தி ஏறுதல் ஓகேங்களா. இதுக்கு பற்றி ஏறுதல் அப்படின்னு கூட சொல்லலாம், பற்றி ஏறுதல் ஓகேங்களா. அந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தா அதுவும் கரெக்டா தான் இருக்கும். அது அல்லாமல் வேறு என்ன சரியா இருக்குன்னு பார்த்தோம்னா அதிகாரம் காட்டுதல். ஒண்ணு அதிகாரம் காட்டுதல் அல்லது பற்றி ஏறுதல். இது ரெண்டுத்துல எந்த ஆப்ஷன், இந்த ரெண்டுத்துல எது வந்திருந்தாலும் இந்த கேள்விக்கான சரியான விடைதான் ஓகேங்களா. தொத்தி ஏறுதல்னா என்ன? ஒண்ணு பற்றி ஏறுதல், இன்னொன்னு அதிகாரம் காட்டுதல் ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், சரியான மரபு தொடரை கண்டறிய. வகை தொகை நம்ம பேச்சு வழக்குல கூட சொல்லுவோம், வகை தொகை தெரியாம போய் மாட்டிக்கிட்டோம்பா இந்த விஷயத்துல அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல யூஸ் பண்ணுவோம். சோ வகை தொகை என்பது என்னன்னா விவரம் தெரியாமல். என்னது? விவரம் தெரியாமல். அப்போ விவரம், புரியுதுங்களா? பேச்சு வழக்குல கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? சோ நம்ம நீங்க இப்படி யோசிச்சிருந்தாலே இந்த கேள்விக்கு ஆன்சரை ஈஸியா பண்ணிருக்கலாம். அடுத்த கொஸ்டின், பின்வரும் பழமொழிக்கான பொருளை கண்டறிய. இது பழமொழி 400 புத்தகம். பழமொழி 400 புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பழமொழி. ஒழுகுபவே வெந்நீரில் தண்ணீர் தெளித்து. நம்ம சுடு தண்ணி என்னதான் பண்ணுவோம், அப்படியே குளிக்க மாட்டோம், கூட உங்களை பச்சை தண்ணியை ஆட் பண்ணி நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி தான் நம்ம என்ன பண்ணுவோம், குளிக்க பயன்படுத்துவோம். சோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலையை நம்ம செய்யறோம்னா, ஒருத்தர் வேலை வாங்குறோம்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்து அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சுக்கணும். அப்ப ஆன்சர் என்னன்னா தக்கபடி நடக்க வேண்டும். ஒருத்தரை நான் வேலை வாங்குறேன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் மாத்தி நடந்துகிட்டேன்னா அந்த வேலை எனக்கு ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னா அதுக்கேத்த மாதிரி நான் நடந்து அந்த வேலையை நடத்தி முடிச்சுக்கணும் ஓகேங்களா. தக்கபடி நடக்க வேண்டும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த வெந்நீரில் தண்ணீரில் தெளித்து. நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற வெந்நீர்ல பச்சை தண்ணியை நமக்கு ஏத்த மாதிரி எப்படி தக்கபடி நம்ம சேர்த்து குளிக்கிறோமோ அதே மாதிரி இந்த விஷயத்தையும் ஓகேங்களா, நம்ம ஒருத்தர் வேலை வாங்குறதையும் அதே மாதிரி தக்கப்படி நடந்து அந்த வேலையை செஞ்சு முடிச்சுக்கணும் ஓகேங்களா. தக்கப்படி நடக்க வேண்டும். இந்த பழமொழிக்கான பொருள் அதுதான். அடுத்ததா, பின்வரும் பழமொழிக்கான பொருளை கண்டறிய. வேண்டாமை வேண்டியதெல்லாம் தரும் ஓகேங்களா. ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா நீங்க வேண்டாம்னே சொன்னாலும் சரி, அது என்னவா இருக்கும், கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஓகேங்களா. ஆன்சர் என்னன்னா மதிப்பும் தேவையும். உங்களுக்கு அதற்கான மதிப்பு ஓகேங்களா, நீங்க அதற்கு தகுதியுடையவராக இருந்தனா உங்களுக்கு வேண்டியது கட்டாயம் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா. அப்போ மதிப்பும் தேவையும். அடுத்த கொஸ்டின், லினோடைப் என்னும் சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. இது தமிழக அரசால கலைச்சொல் அப்படின்னு தினமும் ஒவ்வொரு 10 சொற்களை வெளியிடுறாங்க, அதுல இருந்து எடுக்கப்பட்ட கலை சொல் தான் இது. லினோடைப் அப்படின்னா என்னன்னா வரி அச்சு. வரி அச்சு. அடுத்ததா, சிஃபான் என்னும் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. நான் வேணும்னா இந்த பிடிஎஃப் ஒரு 60 கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நான் மொத்தமா கம்பைல் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை வேணா நான் டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்றேன் அந்த கலை சொல்லு ஓகேங்களா.
பயன்படுத்திக்கோங்க. சிஃபான் என்னும் சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. என்னன்னு பார்த்தோம்னா வடிகுழாய். என்னது? வடிகுழாய். கலந்தவனை என்னும் சொல்லிற்குரிய வேர் சொல்லை கண்டறிக. கலந்தவனை, கலந்துலாம் வரக்கூடாது, பெயரச்சம் இணையச்சத்துக்கு போயிடும். ஸோ கலத்தல் தொழில் பெயருக்கு போயிடும். அப்ப ஆன்சர் என்ன? கலை என்பது சரியான விடை. ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 20 கேள்விகள். எத்தனை கேள்விகளுக்கு சரியா பதில் அளிச்சீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. ஏன்னா டெய்லி உங்களோட ப்ராக்ரஸ் நீங்களே செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் 10 கேள்விக்கு ஆன்சர் பண்றேன், நாளைக்கு என்னால 11 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். நான் 10 கேள்விக்கு தான் ஆன்சர் பண்றேன்னு உங்களை நீங்களே டிமோட்டிவேட்டடா பார்த்துக்க கூடாது. ஓகேங்களா? இன்னைக்கு 10 ஆன்சர் பண்றேன்னா இப்போ யாரு பார்த்து என்ன பண்ண போறாங்க? உங்களோட ப்ராக்ரஸ நீங்க தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதனால இன்னைக்கு 10 கேள்விக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நாளைக்கு 11 கேள்விக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியுதா? அதுதான் உண்மையான வெற்றி. ஸோ நண்பர்கள் தவறாமல், நிறைய பேர் கமெண்டே பண்றது இல்ல, ஸோ நண்பர்கள் தவறாம கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ராக்ரஸ நீங்களே ஈஸியா செக் பண்ணிக்கலாம் தினம்தோறும். ஓகேங்களா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தா இந்த தேர்வை குறித்தோ அல்லது வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. நன்றி.